ஹாய் கைஸ், நம்ம சேனலில் நியூ வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சது தான். அது ரொம்ப நாள் ஆசை கைஸ். அது சின்ன வயசு ட்ரீம்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அந்த பைக் ஓட்ட ஆரம்பிச்சதுலேருந்து அங்கே ஒரு டைம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பைக் ரைடருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆசை இருக்கும், ஏன்னா லடாக் வரையும் போகணும் அப்படிங்கிறது. எனக்கும் அது ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி அதுக்கான சின்ன ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே 1 இருக்கோம் இன்றைக்கி லடாக் ட்ரிப்பில். வாங்க போயிட்டு அடித்து நொறுக்கிட்டு வரலாம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி கடைசியாக இல்லை, பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் முழுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹாய், ஒரு தேங்க்ஸ். அது இல்லாமல் கைஸ், இது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு எப்படின்னா விளாக் பண்ணி, அதனால் கொஞ்சம் இப்படி தான் பேசிட்டு இருப்பேன். கொஞ்சம் சாரி, ஒரு தேங்க்ஸும் பார்க்கறதுக்கு. வாங்க நம்ம என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம், என்ன வண்டியில் போகிறோம் கைஸ். இதுதான் நம்ம வண்டி பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வண்டி. என்ன பொருளை எடுத்துகிட்டு போகிறோம் என்ன ஏதுங்கிறத நான் நான் மோட்டோ வெஹிக்கிள் செட்டப்பில் பேசுகிறேன். அது இல்லாமல் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன எடுத்துகிட்டு போகிறோங்கிறது. இருங்க போய் பார்க்கலாம். ஹாய் கைஸ், நம்ம இந்த லடாக் ட்ரிப்பில் என்னென்ன கேரி பண்ணிட்டு போகிறோங்கிறத வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். கைஸ், இதுதான் நம்ம கொண்டு போகிற பேகு, நம்ம ரைடிங் பூட்டு, அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு டேங்க் பேக் ஒன்று, அப்புறமேட்டு ஒரு சைட் பேக் ஒன்று. இப்போ நம்ம இதுதான் கைஸ் நம்ம ரைடிங் க்ளவ்வு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ரெயின் கவர் தான். ரெயின் கவர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நம்ம டிஸ்க் லாக் ஒன்று வாங்கியிருக்கோம் கைஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் லாக் ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்து ஒரு பெல்ட்டு வாங்கலாம் இல்லை, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். நமக்கு பேண்ட்டில் பெல்ட் எல்லாம் நிற்காது இடுப்பில். அடுத்து வாங்க கைஸ், இதுதான் நம்ம கொண்டு போகிற ஹெல்மெட்டு, ஆக்சரு. அப்படியே ஒரு லோ பட்ஜெட் இன்டர்காம் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். வாங்க, நான் இது வரையும் இன்டர்காம் யூஸ் பண்ணதில்லை, எப்போ இருக்குது என்னங்கிறது நான் போக சொல்கிறேன். இதுதான் கைஸ், இது இந்தியா மேப்பு 2014 பிரிண்ட் பண்ண மேப்பு கைஸ். இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதுலேருந்து இந்த மேப்போடு தான் நமக்கு ஓடிட்டுருக்கு. எதுக்கு ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நம்ம என்னென்னா போகும்போது ஒவ்வொரு ஊரையும் இந்த மேப்பில் வந்து பின் பண்ணிட்டு வைக்கலான்ட்டு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து இதில் கூட நம்ம பின் பண்ணி கூகுள் மேப்பில் கூட பின் பண்ணி வைக்கலாம். இது இருந்தாலும் நம்ம ஒரு இதுக்காக நமக்கு நம்மளே கொடுத்துருக்க ட்ரீட்டு, அதுக்காக இதில் மார்க் பண்ணி வைக்கலான்னு ஒரு ஆசை, அதுக்காக அதை வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபைலில் தான் கைஸ் நம்ம வண்டியோட ஆர்சி, அப்புறமேட்டு நம்ம லைசன்ஸு, இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரிஜினல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஜெராக்ஸும் போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒரு குட்டியாக ஒரு இது, இன்கேஸ் நம்ம நடுவில் நிறுத்துகிறாங்க கூப்பிட்டு கேட்குறாங்கும் போது கொண்டு போய் காட்டுறதுக்கு ஒரு ஸ்பேர் ஒன்று வச்சுருக்கேன். கைஸ், இதுதான் நம்ம மொபைலு, நம்ம ஹெல்மெட்டு. நம்ம எல்லா ரைட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹெல்மெட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா இதுதான் நம்ம கோப்ரோ செட்டப்பு. இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம், கோப்ரோவில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். கோப்ரோ சார்ஜர் ஒன்று, அப்புறம் எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒன்று, அப்புறம் ஒரு இன்ஸ்டா 360 இருக்குது X2, அப்புறம் அதோட பேட்ரி, அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ட்ரைபேட் ஒன்று. இதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட் ரைடர், ஒரு ஓடிஜி கேபிளும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பின்னு அந்த ப்ளக்கு, அது ஒன்று வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் கைஸ் மெயினு நம்மளோட பைக்கோட ஸ்பேர் கீ ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா குட்டியாக கேபிள்ஸ் ஒன்று, அப்புறம் ஒரு அடாப்டரு, அப்புறம் இன்னொரு சார்ஜர் ஒன்று, அப்புறம் ஒரு சின்ன சின்ன திங்ஸ்லாம் எழுத பிடிக்கிறதுக்காக ஒரு ஒரு பென்சிலு, அப்புறம் நம்ம ப்ளூடூத்து. அப்புறம் இதுதான் கைஸ் மெயின் இருக்குது இதுலேயே. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இன்டர்காமோட சார்ஜரே இதுதான், நம்மளோட லோ பட்ஜெட் இன்டர்காம். அது லோ பட்ஜெட்டில் இல்லை, என்னை ஏமாற்றி விற்றுட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க. அதோடய சார்ஜர் கைஸ் இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நம்ம பார்த்த பொருள் கூட நம்ம முடிஞ்ச நடுவில் இதிலே வாங்கலாம், இது கிடைக்காது. இது வாங்கினா புதுசாக அது இன்டர்காமே வாங்கலாம். இன்டர்காம் அது இல்லாமல் அந்த டைப் வர்றதில்லை இப்போ எல்லாமே சி டைப்பில் வருது. அது நம்ம கொஞ்சம் பழைய டைப்பில் வாங்கினதுனால நமக்கு அதுதான் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரோப்பு கைஸ், நம்ம பேக்லாம் கட்டி வைக்கிறதுக்காக. அது இல்லாமல் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ்ஸு, பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்புலாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்காக, நம்ம தலைவலி, சளி, காய்ச்சல் எல்லாத்துக்கும் ஒரு டிசென்ட்ரி இந்த மாதிரி ஆச்சுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும்
அந்த டைமில் எதுவும் தொலை முடியாதுல்ல, அதுக்காக கொஞ்சம் வாங்கி வச்சுட்டேன் ஒரு 2 வேலைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேண்ட்டுக்கு 3 பேண்ட்டு கொண்டு போகிறோம் கைஸ். 2 ஜீனு, ஒரு காட்டன் பேண்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரௌசர்ஸு, இன்னர்ஸ் இருக்குது. அப்புறமேட்டு 2 டவலு, ஒரு 3 செட்டு சாக்ஸு, அப்புறம் ஒரு 3 ஹுடி, அப்புறம் 2 டவல், 2 பெட்ஷீட். அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த டோட்டலாக இந்த ரயிலில் கேரி பண்ணிட்டு போகிறோம். நானுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சி பார்த்தேன். இவ்வளோ இருக்குது. இவ்வளோ கொஞ்சம் மேனட்ரி தான், கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டால் கொஞ்சம் தேவைப்படுமேங்க, கொஞ்சம் சேர்த்தி இருக்குது. இன்ஸ்டா பியூட்டி ஷார்ட்ஸுக்காக ஒரு 360 அந்த கிளாம்ப் இருக்குல்ல, அது ஒன்று மாட்டியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போபோவோட சார்ஜிங் மொபைல் ஹோல்டர் மாட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக இது ஒன்று பெருசாக இல்லை, இது ஒரு சின்ன இது ரிலாக்ஸுக்காக இது ஒன்று மாட்டியிருக்கோம். கம்ப்ளீட் பிராண்ட் நியூ வெஹிக்கிள், ஃபஸ்ட் சர்வீஸ் முடித்து ஒரு 1200 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கு. வாங்க, நமக்கு வண்டி வயசில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புகிறேன். கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிங்க. நான் கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் மானிட்டைஸ் கூட ஆகலை, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க நான் சொல்ல வந்த மேட்டர் சொல்லிடுறேன் கைஸ். நான் அஜய், மோட்டோவில் அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது ஆகிறதுக்காக. சொல்ல வந்தேன், அது லைட்டாக கொஞ்சம் இதாக தான் இருக்குது, சேனல் மானிட்டைஸ் ஆகலைன்னு சொல்கிறதுக்கு. நான் இந்த ட்ரிப் முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக ஆகிடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. கம்ப்ளீட்டாக வண்டி ஸ்டாக் கண்டிஷனில் இருக்குது கைஸ். வேறு எதுவும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, எதுவும் அக்சசரிஸ்லாம் பெருசாக எதுவுமே போடவே இல்லை. கம்ப்ளீட்டாக வண்டி ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது. அதெல்லாம் கைஸ், இந்த வண்டி பார்த்திங்கன்னா இது வரையும் பார்த்திங்கன்னா 3017 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது கைஸ். இதுதான் நம்ம இந்தியா மேப்பு கைஸ். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கோம், கரெக்டாக ஈரோட்டுக்கும் சேலத்துக்கும் நடுவில் இந்த இடத்துல இருக்கோம். பவானிக்கு கொஞ்சம் முன்னாடி இங்கே இருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போய் ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரில. கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா கோழிக்கூடு வரையும் போகிறோம். கோழிக்கூடு, கண்ணூர். ஆக்சுவலாக நம்ம போகிற ட்ரிப்பு தான் கைஸ், மங்களூர், கோவா. நம்ம சின்ன வயசு பிளான், ரொம்ப வருஷமாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ யார்ட்டையும் நான் சொல்லவே இல்லை, கொஞ்சம் பெருசாக யார்ட்டையும் சொல்லலை. ஆனால் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி போட்டது. இந்த வாட்டி பைக்கில் போகிறோம் நம்ம. இங்கே கோவா போயிட்டு கோவாலேருந்து மும்பைலேருந்து அப்படியே அடுத்து கைஸ் இந்த மும்பையிலே போயிட்டு நடுவில் நிறைய பிளேஸ்லாம் இருக்குது. ஊர் பேர் தான் சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் நம்ம கிராஸ் ஆகிற வரி. இதுலேயே போயிட்டு அங்கே சைடில் இருக்க என்னென்ன ஊர் இருக்குது, என்னென்ன பிளேஸ் இருக்குது, எல்லா பக்கமும் உள்ளே போயிட்டு வர்றது தான். மும்பைலேருந்து குஜராத்து, அப்புறம் அங்கேருந்து நம்ம ஜெய்ப்பூர், டெல்லி, அப்புறமேட்டு டெல்லியில் ஆக்ரா அந்த தாஜ்மஹால்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே லே ஏறிடலாம் கைஸ். ஜம்மு போய் தான் நமக்கு என்ட்ரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜம்மு தான். ஜம்முலேருந்து அப்படியே நம்ம ஃபுல்லாக லே ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த ஆக்சுவல் ட்ரிப்பு இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கு. வாங்க போயிட்டு வருவோம். சரி பாய். கைஸ் ஃபைனலி நம்ம ட்ரிப் கிளம்பியாச்சு கைஸ். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் நம்ம வழக்கம் போல் ஃபியூல் போடல. வாங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஃபியூல் போட்டு நான் ஒவ்வொன்றா பேசிட்டு வரேன் கைஸ். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், ஏன்னா இந்த ட்ரிப்பு நம்ம எல்லாரும் ட்ரிப்பும் கிளம்புற மாதிரி இல்லை. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான ட்ரிப்பு. நான் நான் போக ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிட்டே வரேன் கைஸ். நம்ம இந்த ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு ஃபியூல் ஸ்டேஷன் வந்துடுச்சு. நம்ம வண்டியும் பார்த்திங்கன்னா 0 கண்டிஷனில் தான் இருக்குது. பார்க்கலாம் வாங்க, டேங்க் ஃபில் பண்ணலாமா இல்லை ஒரு 1000 ருபீஸ் மட்டும் போகலாமான்னு ஒரு ஐடியா கைஸ். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 14 லிட்டர்ஸ் கரெக்டாக பிடிக்கும். வாங்க டேங்க் ஃபுல்லே சொல்லிடலாம். பெட்ரோல் போட்டு அப்படியே மேப்பை போட்டு வாங்க போகலாம். அக்கா டேங்க் ஃபுல். ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ.
என்ன சேனல்? பென்டன் ஜெர்னி. இல்லை கேஷ். கைஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபியூல் போட்டாச்சு. இன்னும் ஃபுல் ஆன்லைன் ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 2 செகண்ட் ஆகிட்டா அது ஃபுல்லாகும். ஆனால் ஓரளவுக்கு ஒரு இவ்வளோ தூரம் மட்டும் போடல, மற்றபடி போட்டேன். வாங்க போட்டு அழுத்தி பிடிக்கலாம். அழுத்தி பிடிக்கலாங்க கைஸ். நம்ம பார்த்தீங்களா ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே வரையும் போகிறோம்னா கைஸ், ஃபஸ்ட்டு நம்மளோட இது போகிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கைஸ். கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒர்க்கு, அப்படியே அதை முடிச்சுட்டு என்னங்கிறது நான் போகும்போது சொல்கிறேன். அதெல்லாம் கைஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரைடுக்காக எல்லாம் வாங்கியாச்சு. ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, 2 விஷயம் மிஸ் ஆயிடுச்சு. நடுவில் கூட ஒன்று வாங்கிக்கலாம். இப்போ ஒன்று இது இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கிட்டு போயிருக்கு. கோயம்புத்தூர் போய் அதை வாங்கிட்டு அப்படியே போய் ஹரிப்ரோ உங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் ரெகுலராக பார்த்துருப்பீங்க. அவர் வீடியோஸில் நான் ரெகுலராக இருப்பேன். ஏன்னா நானும் அவர் தான் எங்களால் ரைட் பண்ணுறது. அவர் நம்ம கூட லடாக் வராரு. தாயமாக சொல்லணும்னா நான் தான் அவர் கூட போகிறேன்னு சொல்லணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். திருச்செங்கோட்டிலேருந்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே வராது. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்தாச்சு. 6.2 கிலோமீட்ரு கரெக்டாக வந்திருக்கும். வாங்க அப்படி போக போக லாக் கன்டினியூ பண்ணிட்டு வரேன். ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹரிப்ரோட் வீட் பக்கத்தில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பிளான் வச்சுருந்தோம்னு வச்சிங்களேன், கோழிக்கூடு போயிட்டு கோழிக்கூடு பார்த்துட்டு மாஹி போய் ஸ்டே பண்ணுறத பிளான் வச்சுருந்தோம். இன்றைக்கி இங்கேயே பார்த்திங்கன்னா மணி 3 மணி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கிளம்புனோம்னா நைட்டு தான் போய் மாஹியில் வந்து ஸ்டே எடுக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கூடுங்கிற பிளேஸை வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இன்றைக்கி நம்ம ஹரிப்ரோ வீட்லேயே ஸ்டே எடுத்துகிட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே ரைடு ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஒரு பண்டிகை ஒரு சின்ன ஒரு பூஜையை போட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணோம்னா காலையில் கோழிக்கூடு பார்த்துட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மாஹியில் போய் ஸ்டே எடுத்துடலான்னு ஒரு பிளானு. ஓகே கைஸ், நாளைக்கு சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். பாய், டாட்டா டாட்டா. நான் கிளம்புறேன். பாய் பாய் பாய்.